கனடாவின் எந்தெந்த பகுதியில் கனடாவின் பிரதேசங்களான கிரீன்லாந்து, நியூ ஃபவுண்ட்லாந்து, கரை அருகே மற்றைய நாடுகளாகிய தென் அமெரிக்கா, பொனுசொயின், பிரேசில் பகுதிகளை உள்ளடக்கிய அட்லாண்டிக் சமுத்திர கரையோரங்களில் கடல் சீற்றமும் புயலும் படகு விபத்துகளும் நிலநடுக்கங்களும் ஏற்படும். மீனவர்களுக்கு ஆயுத பயமும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு விச காற்றினால் பீடையும் நீச்சப் பொருட்களின் விலை குறைவும் நிறைந்த தொழில் வாய்ப்புகளும் அரசாங்கங்களின் இடையே முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் தீர்ப்புகளும் உண்டாகும். மந்திரியாக, அர்காதிபதியாக, மேகாதிபதியாக, சேனாதிபதியாக சனி பகவான் வருவதால் அயர்லாந்து, ஐரோப்பா, இங்கிலாந்து, பிலிப்பைன், போர்த்துகீஸ், நார்வே, ஸ்வீடன், ஜெர்மனி, இத்தாலி, மத்திய தரைக்கடல் எகிப்து போன்ற இடங்களை ஒட்டியுள்ள அட்லாண்டிக் சமுத்திர பகுதிகளில் புழுதி புயலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் நிலநடுக்கமும் விமான விபத்துகளும் நாடுகளுக்கு இடையே ஆன போராட்டமும் மதுபானங்களின் ஏற்றுமதி இறக்குமதியும் அதிகரிக்கும். சாஷ்யாதிபதியாகவும் நீரஷாதிபதியாகவும் வருகிற செவ்வாய் பகவான் இந்து மகா சமுத்திரத்தை உள்ளடக்கிய பிரதேசங்களான மேற்கு சீனா, திபெத், இமயமலை, கஜகஸ்தான், கராய்ச்சி, பாகிஸ்தான், ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அனைத்து பிரதேசங்களும் அடிக்கடி காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் நிறைய மழையும் பூகம்பங்களும் ஆங்காங்கே ஏற்படும். மங்கோலியா, சீனா, மலேசியா, சிங்கப்பூர், சுமத்ரா தீவை ஒட்டியுள்ள சிறு சிறு தீவுகளும், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூ கினி, மஞ்சூரியா போன்ற பிரதேசங்களில் நிலநடுக்கமும் சுனாமி போன்ற பிரளயமும் நாடுகளுக்கு இடையே ஆயுத போரும் ஏற்படும். இந்தியாவில் 11 முறை காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் ஏற்படும். தங்கம், வெள்ளி, தாவர பொருட்கள் அனைத்தும் விலை ஏற்றம் உண்டு. இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்திலும் மண், மனை சம்பந்தமான விலை ஏற்றமும் மரம் மற்றும் கட்டிடப் பொருள்களின் விலை ஏற்றமும் மற்றும் ஆயுதங்கள் ஏற்றமும் ஏற்படும். இந்தியா, இலங்கை கடலோர பகுதிகளில் அடைமழையுடன் கூடிய இடியும் அதனால் வரக்கூடிய விளைவுகளான விவசாயிகளின் நிலங்கள் பாதிப்புக்கு உள்ளாரதும் விவசாயிகள் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். சைபீரியா, பிஜி தீவுகள், நியூசிலாந்து, கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் அதை சுற்றியுள்ள இந்திய தீவுகள், அலாஸ்காவை உள்ளடக்கிய இந்தோனேஷியா பிரதேசங்களில் தானியாதிபதியாக சந்திரன் தேய்பிறையாக வருவதால்
ஆங்காங்கே எரிமலை குழம்புகள் வெடிக்கும் அல்லது நிலநடுக்கம், புழுதி புயலும் சுனாமியும் ஏற்படும். இந்த புழுதி புயல் காரணமாக விமான விபத்துகளும் ஏற்படும். கடல் அலைகள் இந்த பிரதேசங்களில் கொந்தளிப்புகள் அடிக்கடி ஏற்படும். இந்த பிரதேசங்களில் உணவு தானியங்களின் விலை அதிகரிப்பும் உணவு தானியங்கள் தட்டுப்பாடும் நடு இரவில் மக்கள் பீதியுடனும் பயத்துடனும் வாழுவார்கள். அதே நேரம் மேற்கிந்திய தீவுகளில் உள்ள மக்களுக்கு சற்று பீடைகளும் கஷ்டங்களும் ஏற்படும். இந்த வருடம் ஆதாய பலன், கந்தாய பலனை பற்றி நாம பார்க்கிறோம். கனடாவிற்கான ஆதாய பலன், கந்தாய பலன். மேஷ ராசிக்கு 11 ஆதாயம், 5 செலவு. இடப ராசிக்கு 5 வரவு, 14 செலவு. மிதுன ராசிக்கு 8 வரவு, 11 செலவு. கடக ராசிக்கு 8 வரவு, 2 செலவு. சிம்ம ராசிக்கு 5 வரவு, 5 செலவு. கன்னி ராசிக்கு 8 வரவு, 11 செலவு. துலா ராசிக்கு 5 வரவு, 14 செலவு. விருச்சிக ராசிக்கு 11 வரவு, 5 செலவு. தனுசு ராசிக்கு 14 வரவு, 5 செலவு. மகர ராசிக்கு 2 வரவு, 8 செலவு. கும்ப ராசிக்கு 2 வரவு, 8 செலவு. மீன ராசிக்கு 14 வரவு, 11 செலவு. கந்தாய பலன். மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சற்று வியாதியையும் சிகிச்சையும் கொடுப்பார். ரோகிணி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், சித்ரா நட்சத்திரம், மூல நட்சத்திரம், சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தன தானிய அபிவிருத்திகளும் லாபங்களும் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இவெல்லாம் சற்று பயமும் மனக்குழப்பங்களும் வியாதிகளும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் பயத்தின் காரணமாக தன தானியங்கள் விரயங்கள் ஏற்படும். இதுவரை விஜய வருட பலனை பகவான் கிருஷ்ணரோட அனுகிரகத்தோட கனடா டொரண்டோலேருந்து வாசிக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வருடம் இதே போல பஞ்சாங்கம் வாசிக்கிறதுல சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.